வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் படி துணியில் வரைஞ்சிட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணுறது தான் மெயின். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளுக்காக நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு, புதுசாக கட் பண்ணுறவங்க நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துணியில் வரைஞ்சி அதுக்கப்புறம் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தப்பாக கட் பண்ணிட்டேன்னா துணியே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். கரெக்டாக கட் பண்ணணும். அதாவது பிசுறுலாம் விடாமல் கரெக்டாக கட் பண்ணணும். அதாவது இந்த சிசர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? நானும் நியூஸ் பேப்பரில் முன்னாடியே கட் பண்ணிட்டு தான் இப்போ கட் பண்ணுறேன். இது முன்பக்கத்தில் வந்து நான் வந்து உள்ளாழமாக போட்டிருக்க கழுத்து பகுதியை நான் வந்து வெட்டலை. பின்பக்கத்துக்கு மட்டும் ஒரு இது தான் வெட்டியிருக்கேன். முன்பக்கத்துக்கு 2 இதுவுமே வெட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அந்த இது தோள்பட்டையில் தைச்சிப்பேன். தோள்பட்டையில் தைச்ச உடனே நடு சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நடு சென்டரில் கட் பண்ணிட்டு தோள்பட்டையை வந்து நம்ம வந்து தைச்சிடணும். தோள்பட்டையை தைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி ஃபுல்லாக மடித்து தைக்கணும். இந்த கழுத்து பகுதி ஃபுல்லாக மடித்து தைக்கிறது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பைப்பிங் வைப்பாங்க. நல்ல இந்த காட்டன் கிளாத்தாக இருந்தால் வந்து பைப்பிங் வேறு கலரில் வந்து பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். இதில் இந்த துணியிலே வந்து நான் வந்து மடித்து பைப்பிங் மாதிரி வைக்கிறேன். அதே போல் கையிலையும் மடித்து தைக்கிறேன். நல்லா 1/4 இன்ச்சுக்கு வச்சு மடித்து தைக்கலாம். அதே போல் முன்பக்கத்துலேயும் மடித்து தைக்கிறேன். கீழேயும் மடித்து தைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் கையிலையும் வந்து பைப்பிங் வைப்பாங்க. பைப்பிங் வச்சா வந்து அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த ஜபாலாவுக்கு ஜபாலா முன்பக்கம் வந்து சாதாரணமாக மடித்து தான் தைக்கணும். இப்போ வந்து எல்லாமே வந்து மடித்து தைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, இது வந்து காட்டனில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நல்லா காற்று போகும். ஏன்னா நியூ பார்ன் பேபியில் ஆக்சுவலாக நல்லா காற்று போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இது ஜபாலான்றாங்க. ஓகேவா? எல்லாமே மடித்து தைச்சிட்டு முன்பக்கமாக இருக்குல்ல பார்த்திங்கன்னா, சைட்லேயே அப்படி கொஞ்சம் கேப் விட்டு அழகாக தைக்கணும். நியூ பார்ன் பேபிக்கு தான் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இது வந்து லூஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ் வந்து லூஸாக தான் இருக்கும். நல்லா காற்று போகும். காட்டனில் தான் இருக்கும், இல்லை சில்க் காட்டனில் இருக்கும். சில்க் காட்டனில் இருந்தாலும் நல்லாயிருக்கும், காட்டனில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பைப்பிங் வந்து வேறு துணி வச்சு, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ முன்பக்கம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா வந்து நாடா தைக்கிறதுக்காக துணி ஆல்ரெடி 4 நாடா தைக்க போகிறோம். 4 துணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாடா வந்து எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாடா வந்து 2 பக்கம் மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதை ஒரே பக்கமாக மடித்து நாடா எப்படி தைக்கணும்னு முன்னாடி போட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஒரு சில ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்ரெடி தைச்ச மாதிரி தான் தைச்சிருக்கோம். ஓகேவா? அதனால் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நாடா தைக்கிறேன். 4 நாடாவையும் தைச்சிட்டு அந்த மார்க் பண்ணோம்ல அதில் வச்சு காமிப்பேன் பாருங்கள். அதை வந்து உள்பக்கமாக வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து எப்படி தைக்கிறோன்னா, கெட்ட பக்கம் நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க. கெட்ட பக்கம்னா வந்து ஸ்டிச்சிங்லாம் நம்ம போட்ட ஸ்டிச்சிங்லாம் வந்து அப்படியே நல்லா தெரியும். நல்ல பக்கன்றது வந்து ஸ்டிச்சிங்ஸ்லாம் தெரியாமல் ட்ரெஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தைக்கிறது எல்லாமே கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்க. கெட்ட நாடா தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த நாடா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த பக்கம் ஒன்று, இந்த இந்த பக்கம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2, ரைட் ஹேண்ட் சைடில் 2, மொத்தம் 4 நாடா மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டேன்னா
ஸ்டிச் பண்ணும்போது உள்பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து கெட்ட பக்கமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ ஸ்டிச்சிங்ஸ்லாம் எல்லாம் வந்து இந்த பக்கம் தான் தெரியும். அதனால் நம்ம வந்து இப்போ இதை வந்து திருப்புனா தான் இதோட ரிசல்ட்டே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், திருப்புனா ஜபாலா ரெடி ஆயிடுச்சு. திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். திருப்புனா ஜபாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.